நான் பல நேரங்களில் வந்து நான் ஒரு காட்சியை ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஷூட் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியாது, மூச்சு முட்டிடும். நான் கொஞ்ச நேரம் வெளியே வந்து ஒரு 20 நிமிஷம் நின்று என்னை கொஞ்சம் ஆற்றல்படுத்தி தான் உள்ள வருவேன். எல்லா குடும்பங்களிலுமே பெண்கள் பெண்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாமிய குடும்பங்களில் பெண்கள், இஸ்லாமிய தெருக்களில் ஆண்கள், இஸ்லாமிய அப்படின்னு சொல்றதே ஒரு மேற்குலக சிந்தனை. ஆக்சுவலி ஷூட்டை உள்ள போய் கேமரா வைக்கிறதுக்கு பர்மிஷன் தந்ததே இல்லை. ஈவன் மாலிக், ஃபஹத் ஃபாசிலோட மாலிக்கே அவங்க லொகேஷன் பர்மிஷன் தராமல் அவங்க செட்டு போட்டு தான் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா உள்ள வரைக்கும் கேமரா அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறோம், நாங்கள் வந்து டிரைவர் ஸ்டாக் தான் டவுட் ஆகியாங்க. அன்பாகவும் ரொம்ப இணக்கமாகவும் கூட நின்று எத்தனையோ பேரோட கைகள், ஈரமான கைகள் எங்க கூட நிற்கிறது வந்து, அந்த கைகள் எங்களை இந்த தூரம் அந்த இடத்துக்கு வரைக்கும் இழுத்து வந்திருக்கு. ரொம்ப நெகிழ்வா இருக்கு வந்து. ரொம்ப என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப அழகா எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே ரொம்ப சூப்பர்வா பேசிட்டாங்க. நான் அதுக்கு மேல பேசுறதுங்கிறத நிச்சயமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அழகா படம் கொடுத்து பேசிட்டாங்க. தொடர் ஸ்டோரிஸ், பெண்கள் குறித்து ரொம்ப தீவிரமாகவும் காத்திரமாகவும் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூமி அன்வர் அவர்களுடைய அவரும் சேர்ந்து இந்த விழா நடத்துறது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். நான் ஆக்சுவலி 2010 வந்து புதிய பார்வை அப்படின்னு ஒரு பத்திரிகையில ஒரு பேட்டி கொடுத்தேன். வந்து மகள் பேர் தமிழ் முடிஞ்சிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து தமிழின் அடுத்த கட்ட சினிமா தலித் சினிமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடுமையான வந்து வசைபாடல்களுக்குள்ளாகி கிட்டத்தட்ட என்னோட ஃபேஸ்புக்கை 3 மாசம் நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணுவேன். அப்படி ஒரு டேர்ம்ஸே இல்லை, குட் சினிமா பேட் சினிமா தான் இருக்கு, தலித் சினிமான்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் வந்து இந்த நிருபருக்கு ஃபோன் பண்ணி அந்த இன்டர்வியூவே எடுக்க சொன்னாங்க. வந்து 2013 வருது, ரஞ்சித் வராது, காலம் மாறுது, காட்சி மாறுகிறது, தமிழில் தலித் சினிமா என்பது முக்கியமான ஒரு தளத்துக்கு வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நபர் வந்து என்னை வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாரு. அவர் வந்து தங்கலானோட விழாவில் ரஞ்சித்தோட சேர்ந்து ஜெய்பீம் சொன்னார். அதுதான் ரஞ்சித்தோட வெற்றி, அதான் மாரி செல்வராஜோட வெற்றி. ஸோ ஒடுக்கப்பட்டவர்கள் எப்பவுமே வந்து இயற்கையோட விதி வந்து என்னன்னா, நீங்க எவ்வளவு அழுத்துறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸோட அது வெளியே வரும். ஹபீபி உருவாகி இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து இன்றைய அரசியல் சூழல் தான். இந்த அரசியல் சூழல் வந்து அழுத்தி கொண்டு வந்து இந்த மனிதர்களை குறித்து நான் எல்லா நேர்காணலையும் சொல்ற மாதிரி தான் சினிமா ஜிபியோடைய ஒரு கோட்டு தான் வந்து, சிங்கம் தன்னுடைய கதையை சொல்லும் வரை எல்லா கதைகளும் வேட்டையாடிகளையே புகழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ நம்மளுடைய கதையை நம்ம சொல்லலை அப்படின்னா வந்து நிச்சயமாக நம்மளுடைய கதை வேறொன்றாக சொல்லப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எல்லாருமே அதை புரிஞ்சக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. சென்சார் பற்றி, இங்க இருக்கக்கூடிய அரசியல் பற்றி, மியூசிக் பற்றி எல்லாருமே விரிவா பேசிட்டாங்க. பூமி அன்வர் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து அவருடைய யாதும் டாக்குமெண்ட்ரி தமிழில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுல வந்து திராவிட கட்டிடக்கலை குறித்து வந்து அவர் அழகான முறையில வந்து அந்த டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் முஸ்லீம்னாலே வந்து இப்போ ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னோம்னா அவர் வீடை 2 நாள் 3 நாள் ஒர்க் பண்ணுவாரு. சரி, அந்த வீடெல்லாம் வேலையை முடிச்சிட்டாருன்னு போய் பார்த்தா எல்லா பக்கமும் பச்சை கலர் போய் நடிச்சு நட்சத்திரம் நடிச்சு ஒரு 786 போட்டு வச்சா முஸ்லீம் படம் வந்து வாழ்க்கை வந்துருவான்ட்டு. அது மாதிரி வந்து போஸ்டர் அடிக்க சொன்னா வந்து இந்த விஸ்வரூபம் ஃபாண்ட் ஒன்று இருக்கு, அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி வந்து இந்த பெட்டி பிரிக்கிற மாதிரி பிடிச்சி இட்டு வந்து அந்த ஃபாண்ட்ல வந்து போட்டுருவாங்க. இப்போ நாங்க வந்து அப்படியான காட்சிகள் மீது, இமேஜ்கள் மீது எங்களுக்கு கடுமையான உவமை உண்டு. இப்போ பொட்டல் புதூர்ல தான் அந்த சாங் ஷூட் பண்ணோம், ரூகே ரூகே. தேடி வந்து திராவிட கட்டிடக்கலைகளை வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த தறியோடைய ஒரு சாங் திராவிட நாடு அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கும். வந்து
திராவிட நாடுங்கிறதுலையும் நாங்கள் திராவிடர்கள் என்கிறப்ப எங்களுக்கு எப்பவுமே பெருமை உண்டு. நாங்கள் அதை வந்து வகுத்து சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறோம். நாங்கள் வந்து திராவிடன் ஸ்டாக் தான் டவுட். ஸோ அப்போ அந்த கட்டடக்கலைகள் குறித்து நம்ம ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். வந்து என்னன்னா தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் இஸ்லாமிய சினிமாவை குறித்து இஸ்லாமியர்கள் குறித்து அதுவே பெரிய அக்காலாம் பத்துவாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நானும் அந்த பக்கம் போறதே இல்லைக்கா. நான் அந்த பக்கம் திருப்பி பார்க்கறதே கிடையாது. சிலதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப வேலைக்கு பண்ணோம்னா அது ரொம்ப இதாகிடும். அதெல்லாம் நம்ம கண்டுக்காம விடுறது தான் வந்து யூ ஜஸ்ட் இக்னோர் தம், அவ்வளோதான் வந்து. ஸோ அதில் வந்து கோம்பை அன்வர் சாருடைய அந்த டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பட்டல்புதூர் ஷூட் பண்ணணும், பழைய கட்டடக்கலைகளில் பள்ளிவாசலில் நம்ம தேடி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நன்றி சார். பிறகு இங்கே பேசின கீதா இருந்தவன் தோழர் லெனின் என்னுடைய 20 வருட கால நண்பர்கள். லெனின் வந்து சினிமா இயக்குனர் என்பதை தாண்டி நாங்கள்லாம் ஒரு தேநீரை வந்து 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. தேநீர் பேரவைன்னா எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஆமா. அப்புறமா வந்து சுதாக்காவோட எழுத்து மாதிரியே அவங்களும் ரொம்ப அழகா அந்த யதார்த்தத்தோட பேசினாங்க. நன்றி. தொகுத்து ரொம்ப பிரமாதமா வழங்கினீங்க தோழர். நிவேதாரிஸ் தோழர், ரொம்ப நீங்க ரொம்ப இந்த படத்தை ரொம்ப நுட்பமா கவனிச்சிருக்கீங்க. நான் மேபி உங்களுக்கு முன்னாடி பேசினா கொஞ்சம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி என்ன பேசுறேன்னு தெரியாத அளவுக்கு நீங்க பேசிட்டீங்க. நான் பார்த்த பெண்கள் தான். நான் இந்த பொறுத்த வரைக்கும் இதே கவிக்கோ மன்றத்துல தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் இஸ்லாமிய வாழ்வியல் பதிவுகள்னு ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. வந்து கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் துப்பாக்கி கொடுத்தா மீராக்கு அவனை சொல்றதுக்கு ஒரு குறிப்பை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அங்கேதான் அதோட அதுக்கான செயல்பாடு ஆரம்பிக்குது. ஆனா விதை வந்து நான் இப்படி ஒரு படம் பண்றதுக்கு தான் முதல்ல இப்படி ஒரு படம் பண்றதுக்கு தான் நான் சினிமாவுக்கு வர்றேன் வந்து. ஆனா எல்லா கதைகளையும் இங்க சொல்லப்படுற மாதிரி இப்ப கஸ்தூரிராஜ் சார் சொன்னாங்க இல்லையா, வந்து அவ்வளோ சினிமாக்குள்ள மேபி சாருடைய அனுபவம் அப்படி இருக்கும். வந்து பட் என்னுடைய அனுபவம் வேற. அபுல் ஹசன் நான் வந்து நான் 4 வருடங்களில் தான் நான் மீராக்கு மாறுறேன். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றான், கானா பாடல் பாடிக்கிட்டே பஸ்ல போவான், அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது இங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு அபுதாஹிர் கண்ணாடி அப்பா பேரன் பள்ளிவாசத்துனா வேற கதை சொல்லிருக்கீங்களா? ஸோ கதை சொல்ற இடத்துலயே மறக்கப்பட்டுருவோம். அது சினிமாக்குள்ளார அது டெஃபினெட்லி அது இருக்கு. அப்புறம் நிறைய இஸ்லாமிய ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அவங்க. பட் நம்ம என்னன்னா ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து வீடு தரலங்கிறதுக்காக ஹவுஸ் ஓனரை கோச்சிக்க கூடாது. அது வந்து ஒரு புள்ளியில ஹவுஸ் ஓனருங்கிற ஒரு புள்ளியில அந்த பிரச்சனையை சுருக்கிற மாதிரி ஆயிடும். அதோடைய உளவியல் என்ன, அதோடைய சமூக ரீதியான பிரச்சனைகள் என்ன, சர்வதேச அளவில் அந்த பிரச்சனைகள் எங்கிருந்து துவங்குது, அதோட அரசியல் என்ன, அதோட வேர் என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம வந்து அதுக்கான தீர்வை தேட முடியும். அதே மாதிரி தான் வந்து நம்ம பொதுமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிக்கல்னு நினைக்கிறேன். வந்து பொதுவாகவே இப்போ பெண்கள் கதாபாத்திரம் குறித்து நிறைய பேர் பேசுனதுனால இப்போ எனக்கு வந்து பெண்கள் நிறைய பேர் எனக்கு ரைட்டிங் பார்த்துருக்கும் போது அவங்க ஏன்னா இஸ்லாமிய குடும்பங்களில் பெண்கள்னு எழுதுவாங்க. அது அவங்க படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா குடும்பங்களிலுமே பெண்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ இஸ்லாமிய குடும்பங்களில் பெண்கள், இஸ்லாமிய தெருக்களில் ஆண்கள், இஸ்லாமிய அப்படின்னு சொல்றதே ஒரு மேற்கொள்ள சிந்தனை. அது இல்லை. இப்போ இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கலை பண்பாட்டு தளத்தில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்தால் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் இன்னைக்கு கூடிய காலகட்டத்தில் நம்ம பேசுறது நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பண்றதுங்கிறது யாருக்கு மைலேஜா மாறுங்கிறது ரொம்ப கவனமா நம்ம பேச வேண்டிய ஒரு தேவையில் இருக்கோம். அது யாரா இருந்தாலுமே வந்து. ஸோ இந்த படம் மேக்கப் பத்தி எல்லாருமே ரொம்ப அழகா பேசுனீங்க. வந்து மேக்கப் வந்து நாகூர் கோவில் சலீம் அப்படிங்கிற ஒரு அண்ணன் பண்ணாரு. அவர் நிறைய ஜெய்பீம் படத்துல அசிஸ்டன்ட் மேக்கப். காஸ்டியூம்ஸ் பத்தி பேசுனீங்க. காஸ்டியூம்ஸ் வந்து ரிஸ்வானா அப்படின்னு ஒர்க் பண்ணாங்க. அது இல்லாம என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் பண்ணாங்க. வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது. சில படம் பார்த்தீங்கன்னா மலையாள படத்துல அந்த கரையில இருந்து போட்டு இந்த பக்கம் வந்துட்டே இருக்கும். அது கிட்டத்தட்ட கேமராமேன் டைரக்டர்லாம் வந்து வாங்க டீ சாப்பிட்டு வருவோம் அது அப்படின்னு போட்டு போயிருவாங்க. அந்த போட்டு வந்து சேர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடும். ஆனா பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டில் பெஸ்ட் எடிட்டிங் அவார்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், கேமராமேன் நமக்கு தெரியாம சொல்லுவாங்க, எப்பா ஏதாவது துண்டு போட்டுருப்போம் அந்த பெரியவருக்கு வந்து ரொம்ப பேர் பாடியா இருக்காரு. எப்பா அவர் துண்டு போட்டு பாடிப்பாங்க.
அந்த துண்டு பல கைக்கு மாறி ஒரு துண்டா வந்துடும். அது நமக்கு அங்க என்ன கான்சியஸே இல்லாம எடுத்து வந்துடும். இங்க வந்த உடனே நமக்கு விமர்சனம் எழுதுவாங்க, அந்த தோழியில் கிடக்கும் சிறப்பு துண்டு பயங்கரமான ஒரு இடதுசாமி சித்தாந்தத்தை சிரிக்கிறது. அந்த குறியீடுகளை அந்த இயக்குனர் எப்படி வைக்கிறார் பயங்கரமா எழுதுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க நிறைய பேர் சொல்லும் போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் இப்படியா இருக்கா? இன்னும் பயங்கரமா வந்து நல்ல அப்படியான படத்தை தான் எடுத்துட்டோமா அப்படின் மாதிரி எனக்கு தோணுது. அப்படி எதுவுமே நாங்க திட்டமிட்டு எடுக்கல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து அங்க இருந்தது. நானும் ஆக்சுவலி எனக்கு வந்து ஜாகின் பாக்க பத்தி படம் எடுக்கிறது தான் என்ன அப்ரோச் பண்ணாங்க ப்ரொடியூசர்ஸ், என்னுடைய நேசன் என்டர்டைன்மெண்ட். பட் சிறை படத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன். இப்போ விழித்திரு படத்துல சாஸ்திரி பவன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈழத்துல பிரச்சனை வரும்போது முத்துக்குமார் தீவிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. வீரமரணம் அடைஞ்சப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் கூடி எங்களுடைய படங்களுக்கு ஹீரோ இன்னும் வரக்கூடிய எல்லா கேரக்டருக்கும் முத்துக்குமாருக்கு பேர் வைப்போம்னு சொன்னாங்க. பட் விழித்திரு படத்துல அந்த ஹீரோட பேரு துரத்தப்படுற அதிகாரத்தால் இரவு முழுக்க துரத்தப்படக்கூடிய அந்த கேரக்டர் பேரு முத்துக்குமார். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எழுதுனது வந்து அப்துல் ரவுஃப் இரவெல்லாம் துரத்தப்படுறான்னு நான் எழுத முடியாது. அதான் பிரச்சனை. ஆமா, பெரம்பலூர் ஈழத்திற்காக தீக்குளித்த முத்துக்குமாருக்கு முன்னாடி தீக்குளித்தார். ஸோ எனக்கு இந்த சமூகம் அளிக்கப்படக்கூடிய ஒரு சலுகை இருக்கு, ஒரு ஃப்ரேம் இருக்கு. அந்த ஃப்ரேமுக்குள்ள இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையை செய்யணும். அப்படித்தான் நிறைய செஞ்சோம். அப்புறம் ரொம்ப சீரியஸான ஒரு படம் எடுக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். வந்து என்னன்னா ஒரு சீரியஸான படம் எடுத்தோம்னா வந்து நான் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தோம். நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்க, இந்த படங்கள் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய போகும் அப்படின்னாங்க. நான் எனக்கு ரொம்ப கான்சியஸா இருந்தது என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த படத்தை ஃபெஸ்டிவலை சூஸ் பண்ணாது. இந்த படம் அதுக்கு வெளியே இருக்கு. ஏன்னா வந்து ஈரான் மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய களம் இருக்கும், கதை வேறமா இருக்கும். ஆனா இந்த படம் வந்து இஸ்லாமியர்களோட நம்பிக்கையோடய அவங்களோட அடையாளங்களோட இருக்கிறதே வந்து நிறைய இடங்கள்ல சிக்கலா இருந்துச்சு. அப்ப நிறைய பேர் எங்கிட்டே கேட்டாங்க, வந்து நீங்க ஏன் வந்து அங்க இருக்கிற விமர்சனம் பண்றது இல்லை, அங்க இருக்கிற அடிப்படை வார்த்தை பேசுறது இல்லை. நான் ஏன் பேசணுங்க? நான் ஏன் பேசணும்? அதுதான் ஒரு நாடே சேர்ந்து பேசிட்டு இருக்கேன். நானும் போய் கூட இருந்து பேசணுமா இல்லை? அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு வந்து விமர்சனத்தை தாண்டி வாழ்க்கையே இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் முற்போக்கு அடையாளத்துக்கு நான் வதைன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதினேன் காலக்குறிங்கிற ஒரு பத்திரிகையில. ஒரு வீடு வீடா போய் சவரம் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நாவிதர் தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் கதை எழுதினேன். அது என்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல என்னோட அரசியல் பார்வை வேற இருந்த காலகட்டம். ஆனா இன்னைக்கு நான் அப்படி ஒரு கதையை எழுத மாட்டேன். நான் அதை யாருக்கு மைலேஜா மாத்துவேங்கிறதுல எனக்கு அது யாருக்கு மைலேஜா மாறுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். வந்து அப்ப நான் ரொம்ப என்னன்னா ரொம்ப கவனமா இருந்தது என்னன்னா வந்து ஒரு படம் சென்சார்ல மாட்டிக்க கூடாது. ஒரு படம் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா வந்து நாளைக்கு வந்து அதில் முதலீடு பண்ணவங்கல இருந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு காதல் கதை பண்ணலாம், அதுல ஒரு வாழ்வியல் சொல்லலாம்ட்டு அதை எனக்கு சேஃபா தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா காதல் கதையை சொன்னா கொஞ்சம் மெயின்ஸ்ட்ரீம். கிறிஸ்துவராஜ் சாருக்கு அந்த படத்துல பிடிச்சதே அந்த காதல் கதை தான். நிறைய பேருக்கு பிடிச்சதே நிலோஃபர் காதல் கதை தான். ஆனா காதல் கதை மட்டும் சொன்னா என்ன ஆகும்? 10 வாரம் பத்தி பேசின அக்காவுக்கு தெரியும். அப்ப நான் வாழ்வியலையும் நம்ம சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து அதை நம்ம சொன்னோம். வந்து ஆனா என்னன்னா ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு அந்த ஊர்ல கடையூர்ல ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டமாவே இல்ல சார், உண்மையாவே கஷ்டம் இல்லை. ஏன்னா பீமாபள்ளி இந்த படத்துல வந்து அவங்க திருவனந்தபுரம் போகும்போது பீமாபள்ளி ஷூட் பண்ணுவாங்க. பீமாபள்ளி வந்து மோகன்லால் மம்முட்டி படத்துக்கே தருவாங்க. ஆக்சுவலி ஷூட் உள்ள போய் கேமரா வைக்கிறதுக்கு பர்மிஷன் தந்ததே இல்லை. ஈவன் மாலிக் ஃபஹத் ஃபாசிலோட மாலிக்கே அவங்க லொகேஷன் பர்மிஷன் தராம அவங்க செட்டு போட்டு தான் எடுத்தாங்க. ஆனா எனக்கு என்னன்னா உள்ள வரைக்கும் கேமரா அலோவ் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. என்னன்னா என்னுடைய வாழ்க்கையை இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன். வந்து இப்போ அயோத்திங்கிற டைட்டில் வச்ச படத்துக்கு 10 முஸ்லீம் பெண்களும் முஸ்லீம் ஆண்களும் தேட்டருக்கு வராங்க. ஆனா ஒரு முஸ்லீம் பெயர் கொண்ட ஒரு படத்துக்கு வந்து நான் பார்க்கவே இல்லை. அப்படி ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தொடர்ச்சியாக எங்களை குறித்து வந்து அப்படி ஒரு படம் வந்துடக்கூடாது, எங்களுக்கு எதிராக ஒரு படமா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க அந்த கவனம்ங்கிறது தவறு இல்லை தானே. அது நிச்சயமா நம்ம வந்து அவங்களுக்கு அந்த பயம் காலங்காலமாக அந்த பழியை சுமக்கக்கூடியவர்கள்
அப்படி பயப்படுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல எனக்கு வந்து இந்த படத்தோட ரைட்டர் அவங்க அமீன், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு நாங்களே ரொம்ப பயந்து போவோம். ஏன்னா இப்போ நாளைக்கு போய் ஜமாத்துல போய் கபிஸ்தானம் ஷூட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்கணும். நான் என்ன பண்ணுவேன், படத்தோடைய அந்த நெசவு போர்ஷன்லாம் எடுத்து வச்சுட்டு பயங்கரமா அவங்களை இன்வெஸ்ட் பண்ணி போய் இந்த லவ் சீன் எங்கேயாவது காட்டிடக்கூடாது, தப்பி தவறி கூட ஒரு ஷார்ட் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கவனமா தான் போய் அந்த விஷுவலை காட்டி அவங்களை காட்டலாம்னு பண்ணா, அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க லேப்டாப்பை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, தாராளமா பண்ணுங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம தானே சொல்லணும். ஆக்சுவலி அந்த இடத்துக்கு இன்னைக்கு மூவ் ஆகி வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு மூவ் ஆகி வந்துட்டாங்க. இந்த படத்துல வந்து நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்கு. நேரம் இல்லை, எல்லாரோட கண்ணிலுமே பசி தெரியுது, அதனால சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தசுராஜ சாரோட மையத்து காட்சியை குறித்து எல்லாருமே ரொம்ப நிகழ்ந்து பேசுறீங்க. ஆக்சுவலி எனக்குமே இந்த படம் வந்து ஒரு உண்மையை சொல்ல போனா, நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்கிறத விட இந்த படம் தான் என்னை டைரக்ட் பண்ணிச்சு. அதான் உண்மை. நான் பல நேரங்களில் வந்து நான் ஒரு காட்சியை ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஷூட் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியாது, மூச்சு முட்டிடும். நான் கொஞ்ச நேரம் வெளியே வந்து ஒரு 20 நிமிஷம் நின்று எனக்கு கொஞ்சம் ஆற்றல்படுத்தி தான் உள்ள வருவேன். இப்போ அந்த நல்லம்மா வந்து அவங்க பாட்டி வந்து ஓதி தேய்ச்சி அவனை பார்த்தாங்க, சேதுமான் தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த காட்சி, கஸ்தூர்ராஜ் சாருக்கு, கஸ்தூர் சார்லாம் ஐயோ அன்பிலியபிள் சப்போர்ட். கிட்டத்தட்ட 3 கேமரா வச்சு காலையில ஊற்றின தண்ணி ஈவினிங் வரைக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். அவர் வந்து எப்பவுமே 5 மணிக்கு, எப்பவுமே 5 மணிக்கு காலையில ஷூட்டிங் 5:30 6 மணிக்கு ரெடியாகி வருவார். அன்னைக்கு காலையில் எனக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்றாரு, இல்லை சார் சீக்கிரம் வந்துச்சிட்டீங்களா, ஐயோ தூங்கவே இல்லையா, நான் எங்க தூங்குறது அப்படின்னாரு. இப்படி ஒரு காட்சி எடுத்தீங்கன்னா, ஆனால் அவர் ரொம்ப ஒத்துழைச்சார். வேற ஒரு நடிகராக இருந்தால் ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் நானுமே ரொம்ப அதில் கவனமா இருந்தேன்னா அப்படி ஒரு சீக்வன்ஸ் வந்து டாக்குமெண்ட் ஆகவே இல்லை. வந்து குறிப்பா வந்து இந்தியன் சினிமாவிலே டாக்குமெண்ட் ஆகல. இன்னும் அதோட இன்னொரு 7 நிமிஷம் ஃபுட்டேஜே இருக்கு. இப்போ நீங்க படத்துல பார்த்தது வந்து அதுல இருந்து 1/3 தான் வந்து. ஸோ அதை ரொம்ப கவனமா பண்ணணும் அப்படின்னு இந்த படம் வந்து நீங்க தொடர் ஆக்சுவலா இது வெற்றி விழான்னு நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம் வந்து. ஏன்னா இப்படி ஒரு படம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நாங்கள் எடுக்கும்போது நிறைய இருந்தது. நான் முதல்ல வந்து என் கூட ஒரு 20 வருஷமா ஒர்க் பண்ண ஒரு பையனை வந்து இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இப்படி ஒரு படம் எடுக்க போறோம் வான்னு கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கவனமா இருக்கு, ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இஸ்லாமிய நண்பர்கள் ஒன்று பார்த்து அவங்களுக்கு IASஐஸோட தொடர்புல இருக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ நான் இப்படி ஒரு போஸ்டர்ஸ் போடும்போது எனக்கு சொன்ன அறிவுரை என்னன்னா, நீங்க ஏன் அந்த பொண்ணு மாளவிகா மனோஜ், ஆக்சுவலி மாளவிகா மனோஜ் நிலோஃபருக்கு இதுதான் முதல் படம். ஆனா அவங்க 2 படம் ஜோவும் ஆண்பாவும் பொல்லாத ஹிட் ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. அப்ப எனக்கு சொன்னது என்னன்னா, நீங்க இந்த உருவங்கள், இந்த முஸ்லீம் அடையாளத்தோட ஒரு குடும்பம் எல்லாரும் உட்கார்ந்துருக்க மாதிரி புகைப்படம் போட வேண்டாம், நீங்க தயவு செஞ்சு வந்து ஒரு லவ் படமா ரிசல்ட் பண்ணுங்க தான் சொன்னாங்க. பட் நான் ஆடியன்ஸை ரொம்ப நம்பினேன். ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே புதுசான ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து 30 தியேட்டர்கள் அதிகப்படுத்திருக்கிறாங்க. அந்த அந்த போஸ்டர்ஸ் அந்த அடையாளத்தோட எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நான் பார்க்கக்கூடிய சினிமாக்கள் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து அடையாளம் நீக்கிய, ஏன்னா இந்தியா அவங்களுக்கு வந்து அப்துல் கலாம்ங்கிற அளவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு. நீங்க ஒவ்வொரு காலிதோ சாஜுல் இமாமோ இருந்தால் சிக்கல் ஆயிடும், அதான் பிரச்சனை. அப்போ வந்து ரொம்ப கவனமா இருந்தோம். அந்த 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 இமேஜ்ல இருந்து அந்த போஸ்டர்ஸ்ங்கிறது வந்து அதுவே ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து அந்த போஸ்டர்ஸ் தான் பண்ணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தோம். மேபி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துராஜ் சொன்ன மாதிரி, ஆர்டிஸ்ட் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த பிடிவாதம்ங்கிறது வந்து அதை அப்படி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். மேபி நான் ஆடியன்ஸ் மேல வச்சிருக்க நம்பிக்கைன்னு சொல்லலாம் வந்து. ஏன்னா நான் என்னுடைய மாஸ்டர்ஸ் பால்மகேந்திரா, தங்கர் பச்சான், லோகிதாஸ் சினிமா எனக்கு சொல்லிக் கொடுத்த இருக்கு. அப்புறம் ஜமுக்காலத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க தோழர். இது வரைக்கும் எவ்வளவு பேர் விமர்சனம் இருக்காங்க, சூப்பர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்கடாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப அழகான பார்வை தோழர். அந்த ஜமுக்காலம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்து வரும்போது பின்னாடி வருவாங்க, அவங்க கேசட் எழுதும் போது பரன்ல இருக்கும் வந்து, அப்புறம் கீழே வருவாங்க வந்து. பல குறியீடை கண்டுபிடிச்சிருக்கோம், ரொம்ப நன்றி. ஆமா நான் பார்த்துருக்கீங்களா தோழர்? ஓகே ஓகே ஓகே. அப்புறமா வந்து அந்த கிளைமாக்ஸ்ல அந்த பொண்ணு சொல்லக்கூடியது வந்து 4 சோத்துக்குள்ளார 4 சோறு எப்படி வீடாகுங்கிறது. அவங்க அம்மாவா ஜமீலாவா கேரக்டர் பண்ண அவங்க அம்மா வந்து, நம்மெல்லாம் ஆம்பளைங்க, நீ சேருகண்டா அவன் ஆம்பளை, அவன் சேருகின்ற இடத்துல மிதிப்பான், தண்ணி அந்த இடத்துல கழுவான், நம்ம பொம்பளைங்க 4 சோத்துக்கள் தான் நம்ம வீடு உலகம் எல்லாம். அந்த அம்மா அந்த தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறை எப்படி ஓவாய் வருது இருக்கீங்க.
இந்த கதையை நான் ரொம்ப மெனக்கெடவே இல்லை. என்னோட 2 படங்கள்ல நாங்கள் எழுதுனதை விட ரொம்ப ஈஸியாக தான் அந்த படம் எடுத்தோம், எழுதுனோம். பொருளாதார ரீதியா நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் நிறைய இப்போ என்னோட முதல் படத்துக்கு நான் யார்ட்டாவது நான் ஃபண்டு கேட்டு போயிருந்தா நீங்க தோல்பாவை பத்தி கலைஞர்கிட்ட போய் படம் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ஒரு ஆணவ கலையை பத்தி படம் எடுத்தேன்னா ஆணவ கலையை செய்யறவங்கள்ட்ட போய் படம் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இஸ்லாமிய படம் எடுக்கும்போது உங்க ஆளுங்கிட்ட இல்லாத படமா எங்க ஆளுங்களே எடுக்கணும். அப்புறம் இன்னொரு பக்கம் வியாபாரத்துல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி எங்க இது பெர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கிறவங்க உங்க ஆளுங்க படம் பார்ப்பாங்களா அப்படின்னு. ஒரு சினிமா அப்படி அது எப்படி போகுது. வால்ட் டிஸ்னி சொல்றாரு, எல்லோருக்குள்ள இருக்கும் குழந்தைகளுக்காக தான் நாங்கள் படம் எடுக்கிறோங்கிறாங்க. குழந்தைகளுக்காக மட்டும் எடுக்கலாம். அப்படி இவங்க தான் அவங்க படம் பார்க்கணும், அவதார் படத்தை ஏலியன்ஸா பார்க்கணும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. உணர்வு ரீதியா உங்களை தொடரக்கூடிய ஒரு படத்தை எல்லாருமே பார்க்க போறாங்க. உங்களுக்கு இப்படியான நிறைய மித்துகள் அந்த படம் உடைச்சிருக்கு. நான் சொல்றது இஸ்லாமியர்கள் சம்பந்தமான மித்தை மட்டும் இல்ல, இஸ்லாமிய பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இஸ்லாமிய இப்ப எனக்கு நிறைய நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, கஸ்தூர் ராஜாவை நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க, அவர் கருப்பா இருக்காரு அடிமாங்க. எங்க ஊருக்கு வாங்க எவ்வளவு கருப்பு இருக்குன்னு காட்டுறோம். அப்ப இஸ்லாமியர்கள் குறித்த கற்பிதங்களை இந்த படம் எவ்வளவு உடைச்சதோ அதே மாதிரிதான் திரைத்துறைக்குள்ளார இஸ்லாமிய கதை எழுதுவது சாத்தியமா, படம் பண்ணுவது சாத்தியமா, அது வியாபாரத்துக்கு வருவது சாத்தியமா, அது தியேட்டருக்கு உள்ளது சாத்தியமா, தியேட்டருக்கு வந்தாலும் ஆடியன்ஸ் வருவாது சாத்தியமான இப்படி பல மாதம் இந்த படம் அடிச்சு நுறுக்கி இருக்கிறோம். அந்த வகையில இது டெஃபினெட்லி ஒரு பெரிய வெற்றியா பாக்குறோம். ஏன்னா ஜனங்க நிறைய இடங்கள்ல போகும்போது ரொம்ப நெகிழ்வா பேசுறாங்க. என்னன்னா 90% இதுக்கு யார் ஆடியன்ஸ் கேட்டீங்கன்னா நான் முஸ்லீம் தான். எப்படி கஸ்தூரி ராஜா சார் நடிச்சாரோ, எப்படி இந்த படத்துடைய கஸ்தூரி ஒரு 80களில் வரக்கூடிய அந்த வீடு பாத்தீங்கன்னா, கஸ்தூரி ராஜா சாரோட முகமது யூசுப் வரக்கூடிய அந்த வீடு ஒரு அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய ஐயங்காரோட வீடு. அதான் உண்மை. ஐயங்கார் வீட்டுலதான் நாங்க கூலி தொழி இது பண்ணோம். அதே நேரத்துல அந்த ஊர்ல கடைநல்லூர் மக்களுடைய அபரிதமான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அபரிதமான கடைநல்லூர் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த படம் இந்த இடத்துக்கு வரவே வராது. நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கேன், என்னன்னா எல்லா மதத்திலையும் எல்லா சமூகத்திலையுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்க கூட நிக்கிறவங்களும் இருக்காங்க, கைவிடுறவங்களும் இருக்காங்க. அவங்க கூட நிக்கிறவங்களை குறித்து நம்ம பேசுவோம், கைவிடுவர்களை குறித்து நம்ம கவலை கொள்ள வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இப்போ எனக்கே இந்த படத்துல நிறைய இந்த படத்துல எண்டில் வர அந்த மார்ட்டின் லூதர் கிங் இருக்கு இல்லையா, அது எதிரிகளின் வார்த்தைகளை விட நண்பர்களின் மௌனத்தையே இறுதியாக நாங்கள் கணக்கில் கொள்வோம் அப்படி பல நண்பர்களுடைய மௌனத்தை நாங்கள் படத்துல பார்த்தோம். ஏன்னா எதிரிகள் தன்னை அறிவிச்சுட்டு வர்றான், அவனை எதிர்கொள்றதுக்கு நான் தயாராகிடுறான். ஆனா நண்பர்களுங்கிற போர்வையில, ஒரே ஐடியாலஜிங்கிற போர்வையில நிழலை போட பக்கத்துல இருக்கக்கூடிய மௌனம் பயங்கரமா எங்களை அதுதான் எங்களை இதுவா இருந்தது. ஆனா அதுக்குமே நம்ம அவங்கள தனிப்பட்ட முறையில் பேச சொல்ல முடியாது. அதுக்குமே அந்த சமூகம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உளவியல் தான். ஏன் 2 ஸ்கீம் இப்போ ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல இங்க 2 சமூகத்தை சேர்ந்த முஸ்லீமை சேர்ந்த 2 பேர் சேர்ந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. நிறைய பேர் இந்த படத்துக்கு விருப்பமா ஒர்க் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் சொன்ன அந்த நேரத்துல பயங்கர புயலெல்லாம் கிளப்புவாங்க. ஆனா இந்த சமூகம் இருக்கக்கூடிய உளவியல் இருக்கு இல்லையா, 2 பேர் சேர்ந்து வேலை செய்ய முடியாதுங்க. பட் நான் அதை உடைக்க ஆரம்பிச்சேன். அப்படிலாம் இல்லை, கலைஞர்கள் எல்லா இடத்துலயும் கலைஞர்கள் தான். ஒருத்தன் அடையாளத்திலையும் பேர்லையும் ஒரு கலைஞரை நானே டிஸ்கிரிமினேட் பண்ண அதை விட பெரிய டிஸ்கிரிமினேட் என்ன இருக்கும். ஸோ மற்றவங்க பண்றதுக்கு அப்படியான நிறைய விஷயங்களை இந்த படம் உடைச்சிருக்கேன். இதோடைய முதல் வெற்றி விழாத்தோட ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணுங்க. ஒரு விஷயம் ரொம்ப உண்மையா இருக்கு. என்ன உண்மையா இருக்குன்னா இன்வெஸ்டர்ஸ் சினிமாங்கிறது தோழர், நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கேரளா அதாவது ரொம்ப படிப்புல ரொம்ப உயர்ந்த மாநிலமாக சொல்லக்கூடிய கேரளாவில் ஒரு காலகட்டத்தில் ஷகிலா மேடம் படம் வந்துச்சுன்னா மம்முட்டி மோகனுக்கு தியேட்டர் கிடைக்காது. வணிகம் தான், வியாபாரம் எதுவாகுதோ. நான் சொன்னேன் இல்லையா, தலித் சினிமாவை நாங்க பேசும்போது ஒற்றை குரலா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா ரஞ்சித் மாரிசலராஜை போன்ற நண்பர்கள் அது ஒரு வியாபாரமா மாறும் போது இந்த படமே நாளைக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா முதல்ல வர்றது யாரு பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க நமக்கு தெரியும். இல்ல நான் சொல்ல வருது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி நம்ம பேசுறோம் அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியோட முதலீடுகள்லாம் அது பெரிய டாபிக். அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் வேற, அங்க இருக்கிறது வேற. நாங்க என்னன்னா ஒரு கேட்டை திறந்துருக்கிறோம்.
இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா உண்மையாவே சொல்ல போனா பல கஷ்டங்கள் இருக்காங்க. நாங்கள் கஷ்டங்களை குறித்து பேச விரும்பலை. நாங்கள் வந்து எங்களுடைய அடுத்த இலக்கு தொடர் செயல்பாட்டுக்குள்ள இதை கொண்டு வர முடியுமாங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம். எங்களுக்கு வந்து போதனை செய்யக்கூடிய ஆட்களை குறித்து நாங்கள் திரும்பியே பார்க்கறது இல்லை. அவர்களை குறித்து நாங்கள் எப்பவுமே அன்பாகவும் ரொம்ப இணக்கமாகவும் கூட நின்ன எத்தனையோ பேருடைய கைகள், ஈரமான கைகள் எங்க கூட நிற்கிறது உண்டு. அந்த கைகள் எங்களை இந்த தூரம் இந்த இடத்துக்கு வரைக்கும் இழுத்து வந்திருக்கு. நடிகர்களுடைய ஈஷா, மலர், இவங்கெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, யோசிக்காதீங்க. ஆமா. ஸோ அதனால இது வந்து மூமெண்டா மாறுறதுங்கிறத வந்து தொடர் செயல்பாட்டுக்குள்ள மாறுறதுங்கிறத வந்து அடுத்தடுத்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய விமர்சனங்கள் ரொம்ப சமீபகாலமா சொன்ன மாதிரி, அன்னூர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு பேர், ஏன்னா என்னோட 20 வருஷ காலத்துல 10 நிமிஷத்துக்கு 2 ஆர்டிகல் எழுத போயிட்டே இருக்காங்க. எல்லாருமே எழுதுறாங்க, ரைட்டர்ஸ் எழுதுறாங்க, ஆக்டிவிட்டிஸ்ட் எழுதுறாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க வந்து இவரா இருந்தா, இந்த உலகத்துக்குள்ள நீங்க இருந்தா இந்த படம் பாருங்கன்னு சொல்லக்கூடிய பத்திரிகைங்க இருக்கு. இந்த படத்தை ஆக சிறந்த நடிப்பு அப்படின்னு உலகமே சொல்லும் போது ஒரு முன்னணி வார இதழ் செயற்கையாக நடித்திருக்கிறார் கஸ்தூரி ராஜான்னு சொல்லியிருக்காங்க. இதே பெயர்லாம் சொல்லி பிரபலமாக நான் ஏன் சொல்ல வரேன்னா, யதார்த்தம் வந்து ரொம்ப வலி நிறைந்தது. யதார்த்தம் வலி நிறைந்தது. எல்லாருக்கும் சொல்லக்கூடியது ஒண்ணுதான் வந்து, நீங்க எவ்வளவு வட்டிச்சாலும் ஏறி போயிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.